இப்போ கத்திரிக்காயெல்லாம் என்ன விலை போகுது இன்றைக்கு? நேற்று 300 ஆயிரத்து இன்றைக்கு 400. முருக்கங்காய் இருக்குது நல்ல கணக்காக நீட்டும் இல்லை நல்ல கணக்காக நம்ம மருதநாமட சந்தையில் வந்து இந்த மாதிரி காய்கறிகள் வந்து என்னென்ன விலைகள் வந்து போகுதுன்னு சொல்லி என்ன விலை தெரியும்? நான் மூட்டை தூக்குறது. ஒரு நாளைக்கு எவ்வளோ உழைப்பியல்? ஒரு நாளைக்கு பாவக்காயெல்லாம் பாவக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் என்ன விலை போகுது? என்ன வெள்ளை கத்திரிக்காய் முட்டி கத்திரிக்காய் இது மட்டும் இல்லை இந்த வருது மட்டும் இருந்து வரதானே இப்போ வரவழைக்குதா இப்போ சீசனு? சில பைத்தங்காயில் என்ன போகுது? பைத்தாய் கோஞ்சி கொஞ்சம் பூசணிக்காய் பூசணிக்காய் 100. சின்ன வெங்காயம் என்ன விலை போகுது? 280. 280. பெரிய வெங்காயம் பச்சை மிளகா டக்குன்னு இருக்கு என்ன நம்மள மார்க்கெட் வந்து விலை கூட இது கொஞ்சம் சின்ன அது கொஞ்சம் பெருசு 250 300 100 கீரைப்படியா ரைட் 100 கீரைப்படியா இதெவ்வளோ பண்ணாங்க நீ ஹாய் ஹலோ வணக்கம் மற்றும் ஒரு காணொலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளில் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா மருதநாமடம் பொதுச்சந்தை பகுதிக்கு வந்து வெளிப்புறமாக தான் வந்து நிற்கிறோம். இந்த கேகேஎஸ் வீதியில் இப்போ வந்து நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா மருதநாமடம் பொதுச்சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா மரக்கறிகளுடைய விலைகள் வந்து எப்படி வந்து போகுது, இப்போ மரக்கறி விலைகள் வந்து கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இன்றைய நாளில் வந்து பார்க்க போகிறோம். சந்தை பகுதிக்கு வந்து போய் சந்தை பகுதிகள் வந்து எப்படி இருக்குது, மக்கள் எப்படி வராங்க போகிறாங்க, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து இந்த காலை வாயில வந்து பார்க்க போகிறோம். யாராவது சேனலில் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வாங்க காணிகளில் போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நிற்கிறது கேகேஎஸ் வீதி. இந்த கேகேஎஸ் வீதியில் இப்போ நாங்கள் வந்து நிற்கிறோம் பாருங்க. சந்தை பகுதி இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சந்தை பகுதி இருக்குது. சந்தை பகுதியில் மேலே எல்லாம் வந்து கட்டிடங்களை வந்து கட்டிக்கொண்டு நிற்கிறாங்க. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி முன்னுக்கு பெட்ரோல் ஷெட் இருக்குது பாருங்க. மருதநாமட சந்தி நல்ல மக்கள் கூட்டம் வந்து நல்லா அதிகமாக இருக்குது. அப்படியே நாங்கள் வந்து சந்தை பகுதிக்குள்ளே வந்து போவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சந்தை பகுதி வந்து மேலே வந்து கட்டிட வேலை நடக்கிறதால பாருங்கள் இல்லை பெரிய கிரகங்கள்லாம் மட்டி வெளியில் வந்து வேலையில் வந்து நடந்துகிட்டு இருக்குது. கட்டிடம் வந்து வேலை வந்து நடந்துகிட்டு இருக்குது. சந்தையில் ஆக்கள்லாம் வந்து மரக்கறிகள்லாம் வந்து வாங்கிட்டு போய் கொண்டிருக்கணும். உள்ளுக்கு பார்ப்போம். இங்கே பாருங்கள் உள்ளுக்கு எல்லாம் பெரிய பெரிய இந்த தூணுகள்லாம் வந்து போடுறதுக்கு பெரிய பெரிய கிடங்கள் எல்லாம் வெட்டி இந்த பக்கம் பாருங்க வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது. இங்கே பாருங்க ஆக்கள்லாம் வந்து மரக்கறிகள்லாம் வந்து வாங்கி கொண்டிக்கணும். இன்றைக்கு வந்து மருதநாமட சந்தையில் வந்து இந்த மாதிரி காய்கறிகள் வந்து என்னென்ன விலைகள் வந்து போகுதுன்னு சொல்லி அண்ணாட வந்து கேட்போம். அண்ணா வணக்கம். வணக்கம். என்ன மாதிரி இன்றைக்கு மரக்கறிகள் விலைகள் என்ன மாதிரி போகுது? இன்றைக்கு மரக்கறி கொஞ்சம் விலையும் இன்றைக்கு சனிக்கிழமை தானே விலை கொஞ்சம் விலையாக தான் போகுது. என்ன இன்றைக்கு ஓகே. இன்றைக்கெல்லாம் இப்போ கத்திரிக்காயெல்லாம் என்ன விலை போகுது? இன்றைக்கு நேற்று 300 ஆயிரத்து இன்றைக்கு 400 விற்கிது. நேற்றுக்கு 300 இன்றைக்கு 400 கொஞ்சம் விலை விலையில் இன்றைக்கு. ரைட் ஓகே. இப்போ பாவக்காயெல்லாம் பாவக்காய் 600. 600. உருளைக்கிழங்கெல்லாம் என்ன விலை போகுது? உருளைக்கிழங்கு 260. தக்காளி பழம் 200 கிடக்கு. உருளைக்கிழங்கு 200 கிடக்கு. எங்கே கிடக்காது? இங்கே அது என்ன டிஃப்ரெண்ட்? அது பாகிஸ்தான்ல இருந்து வர வழி. பாகிஸ்தான். இப்போ இது எங்கட உள்ளூர். இது எங்கட உள்ளூர்ல இருந்து வர என்ன இதுக்கும் அதுக்கும் எவ்வளோ வித்தியாசம்? சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். விலையே எவ்வளோ டிஃப்ரெண்ட்? விலையில ஒரு 50 ரூபா. ரைட். சில வேலை வெள்ளை கத்திரிக்காய் முட்டி கத்திரிக்காய் இது மட்டும் இல்லை இந்த வருது. மட்டும் இருந்து வர என்ன வரவழைக்குதா இப்போ சீசனு? சில பேர் செய்கிறாங்க. இப்போ எவ்வளோ போகுது? இப்போ இது இந்த கத்திரிக்காய் 400. 400. அது எவ்வளோ சொன்னீங்க? அது 400 தான். 400 சேம்பிள் தான். நானும் கொஞ்சம் விலையில ஏதாவது வித்தியாசமா இருக்கும்னு பார்த்தேன். இதை விரும்புகிறவ இதை சாப்பிடுனா அதை விரும்புகிறா அதை சாப்பிடு. சரி ஓகே. பைத்தங்காயில் என்ன போகுது? பைத்தா 250 ரூபா. 250. கோஞ்சி 500 ரூபா. 500 ரூபா போகுது. பூசணிக்காய் பெரிய பூசணிக்காய் 180 ரூபா. 180 ஓடிட்டு தான் விலை. பூசணிக்காய் 80 90 ரூபாயில தானே இப்போ கொஞ்சம் குடிக்கிறது. ரைட். இப்போ இதெல்லாம் என்ன விலை? இது 200 ரூபா. என்ன புடலங்க 200 ரூபா? ரைட். இங்கால இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கங்க என்ன விலை? முருங்கங்க 400 ரூபா. 400 ரூபா. வாழைக்காய் 150. வாழைக்காய் 150. 150. ரைட். 150. கரெக்ட் தாங்க. கரெக்ட் எங்கடா வீடு? எங்கடா எவ்வளோ போகுது? கரெக்ட் வேற இல்லையா? கரெக்ட். அது பார்த்தேன். இது நல்ல பெரிய கரெக்டாக கிடக்குது. நல்ல நீட்டாக கிடக்குது. எங்கட கரெக்ட்னு சொல்றீங்க? எங்க இருக்கிற வழியா எங்கடையான்னு சொல்றேன். எங்கிட்ட இருக்கிற வழியா? ஓகே. இன்றைக்கு எவ்வளோ போகுது? எது இது எவ்வளோ போகுது? கரெக்ட் 500 ரூபா விற்கிறேன். 500. ரைட். பீட்ரூட் எல்லாம் விலை? பீட்ரூட் இன்னைக்கு 400 ரூபா. 400 ரூபா. இது டுபாய் பூசணிக்காய்? டுபாய் பூசணி 150 ரூபா. 150 ரூபா. 150 ரூபா. ரைட். கறிமிளகா என்ன போகுது? கறிமிளகா 600 ரூபா. 600 ரூபா. வெண்டிக்காய் 130 ரூபா 150 ரூபா அப்படி என்று விற்போம். ஒரு விலை போகுது. மரவள்ளி கிழங்குலாம் என்ன விலை இன்றைக்கு? மரவள்ளி 300 ரூபா விற்கிறோம். 300 ரூபா. இதெல்லாம் எங்கேருந்து வர மரவள்ளி கிழங்கு உங்களுக்கு? மரவள்ளி எங்க பலாலி பக்கம். ரைட். ஓகே. இது என்ன விலை போகுது இப்போ? இது
பெரிய வெங்காயம் இந்த வெங்காயம் 220 ரூபா. பச்சை மிளகாய் இப்போ விலையோ பச்சை மிளகாய் 1000 ரூபா போகுது. 1000 ரூபாயோ தெரியும் 80-90 ரூபாய் கிலோ கூட வந்து சொல்லி 80 நல்லா மலைஞ்சிட்டு அந்த காலம் எனக்கு வயதை கூட்டிட்டு அந்த பச்சை மிளகாய் ஓகே கொஞ்சம் கொஞ்சமா ஓகே இங்கே ஆக்கலாம் வந்து நீங்கள் ஜாகிரதை பாருங்க ஆக்கலாம் வந்து நான் வந்து வாங்கி கொண்டிருக்கிறேன் பாருங்க இன்றைய கொஞ்சம் மரக்கறிகள் கொஞ்சம் விளையாத்தான் இருக்குது அது ஒன்றும் செய்யலாது என்ன சொல்லிச்சுன்னா ஒவ்வொரு நாளைக்கு கூடும் குறையும் அப்போ அதெல்லாம் வந்து நாங்கள் பார்க்கலாது இருக்கிற நேரம் இந்த தம்பி இங்கே இவருக்கு எடு ஐயாட்ட காசு எடு சரியா மாதிரி ஒன்று இல்லை மேட்ட சின்ன 1-2 இது ரெடா கிஞ்சல வெங்காயப்பூ வெங்காயப்பூ 250 ரூபா. 250 நல்ல சின்ன வெங்காயம் எவ்வளோ ஆகுது சின்ன வெங்காயம் 350 ரூபா விற்கிறோம். 350 ரூபா இது சின்ன பெருசு நெக்ஸ்ட் 400 ரூபா. 400 ரூபா இப்போ இதான் ரெண்டாக்கி விலை நிலவாங்க இப்போ என்ன நாளைக்கு எதுவும் கூட குறைய வாய்ப்பு இருக்கோ இந்த மாதிரி இன்னும் சொல்லல வந்தால் குறையும் ஆட்டி கூடும் பார்த்து வாங்க ஐயாட்ட வா. ஓகே ஓகே நன்றியா ஓ அண்ணா பூக்கோவா என்ன பூக்கோவா 400 ரூபா கிலோவா ரைட் இது இந்த கோவா முட்டைக்கோவா 250 ரூபா ரைட் அண்ணாட்ட வேறு என்ன இருக்குது இஞ்சால பிலாக்கோட்டை இருக்கு பிலாக்கோட்டை எவ்வளோ 250 5 பாருங்க 1 கிலோ வந்து 250 நல்ல பிலாக்கோட்டை வந்து பார்க்கவே ஆசையாக இருக்குது பிலாக்கோட்டை இதில் வேறு என்னடா உங்கள்கிட்ட எல்லாம் போஞ்சி இது எங்கடா உள்ளூருக்கலாங்க இது அங்கே தானே ரைட்டு ஓகே வேறு என்ன நடக்குது இங்கால எல்லாம் வாங்கலை கேட்ட விலையெல்லாம் வந்து கிடக்குது இப்படி இங்கால பாருங்க இங்கால நிறைய பேர் வந்து வியாபாரங்கள் வந்து செஞ்சு கொண்டு வைக்கணும் இப்படி பார்க்கக்கூடியமாக இருக்கும் உங்கள்கிட்ட எவ்வளோ வண்டிக்கா 100 ரூபா இது டுவா பூசணிக்கா என்ன எவ்வளோ 100 ரூபா டுவா பூசணிக்காய் 100 ரூபா வண்டிக்காய் 100 ரூபா பைத்தங்க எவ்வளோ பைத்தங்க 200 ரூபா ரைட் இங்கே வியாபாரம் எல்லாம் செஞ்சு முடியுதுண்ணே ஓகே எங்கெல்லாம் வியாபாரம் எல்லாம் செஞ்சு முடியுது இங்கே அண்ணன் எவ்வளோ கத்திரிக்கா 350 ரூபா 300 ரூபா 350 ரூபா 400 ரூபா இப்படி பல விலைகளில் வந்து போய் கொண்டிருக்குது இங்கே ஈரப்பிளாக்கா ஐயா ஈரப்பிளாக்கா எவ்வளோ ஈரப்பிளாக்கா 50 100 சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரைட் நீங்கள் என்ன செய்றீங்க இங்கே வேலையை என்ன வேலை செய்றீங்க நான் மூட்டை தூக்குறது ஒரு நாளைக்கு எவ்வளோ உழைப்பியல் ஒரு நாளைக்கு 3000 கட்டிக்காரண்ணா அப்போ எங்கே இருக்கிறீங்க நீங்கள் உடுவில் ஓகே கஷ்டப்பட்டு உழைக்கிறீர்கள் வழியா மிச்சம் பிடிச்சி சேவம் செய்யுங்க இப்போ தான் விலைவாசிக்கு என்னன்னு சாக்காட்டுறீர்கள் நன்றியா ஓகே ஐயா வந்து மூட்டை தூக்குறாராம் ஒரு நாளைக்கு 3000 இந்த உழைப்பாராம் அதான் ஐயா கதையை கேட்டால் சிரிப்பாக தான் கிடக்கு எவ்வளோ புளி போகுது புளி கிலோ 600 ரூபா என்ன பையன் சின்ன வெங்காயம் என்ன போகுது 280 பெரிய வெங்காயம் அது வந்து பல்பு வந்து 220 இது என்னது கர்நாடகா தானே 400 கிலோ 400 ரூபாயா அப்போ இது எங்கே கிழங்குகள் இல்லை அங்கேருந்து வருது நவக்கிரி புத்தூர் அந்த பக்கம் வருது ரைட் பிளாக்கோட என்ன பிளாக்கோட்டம் கூட ஆனால் இப்போ பச்சை மிளகா டக்கான ரேட் என்ன நம்மள மார்க்கெட் வந்து விலை கூட இப்போ இங்கே எவ்வளோ போகுது இப்போ இங்கே வந்து 900 ரூபா 900 ரூபா அந்த விலை போகுது ரைட் எடுக்கிற விலை என்ன மாதிரி இப்போ 850 ரூபா எடுத்தா 900 50 ரூபா நான் அப்புறம் வச்சுக்கிறேன் எடுத்த விலைக்கு மிக்கிற ஒன்றும் செய்யலாம் என்ன இப்போ சாமான் கடை ஒன்றும் செய்யலாம் தானே இப்போத்த நிலைமை பொறுத்த இன்றைக்கு என்ன மாதிரி இன்றைக்கு விலை தானே சாமான மார்க்கெட் வந்து பச்சை மிளகா நல்ல மிளகா 850 ரூபா 850 போகுது மொத்தத்தில் இப்போ மரக்கறிகள் எல்லாமே கொஞ்சம் விலையாக தான் போகுது அப்படியே கடம்பில் என்று சொல்லலாம் ஒரு கணக்காக போகுது 250 ரூபா 300 ரூபா ரைட் சரி ஓகே நன்றியா ஓகே ஐயா டைம் வந்து அதில் வந்து கதைக்கக்கூடியமே இருந்தது அப்படியே வேறு சந்தைக்குள்ளே அப்படியே போய்கொண்டிருக்கிறோம் பெரிய ஒரு சந்தை பகுதி எல்லாம் வந்து ஆக்கெல்லாம் வச்சு விற்று கொண்டிருக்கிறோம் இங்கே வேறுங்க அம்மா எல்லாம் வச்சு மரக்கறி எல்லாம் வச்சு விற்று கொண்டிருக்கிறேன் நல்லா முறுக்குங்க இங்கே அன்னையில் நிறைய முறுக்குங்க எவ்வளோ முறுக்குங்க 350 ரூபா இங்கே வேறுங்க எங்கத்த முறுக்குங்க எளிதல் நெல்லடி ஆமாம் சோக்கான முறுக்குங்க இருக்குது நல்ல கணக்காக நீட்டும் இல்லை நல்ல கணக்கான மொத்தம் நல்லா தான் இருக்குண்ணே வடமராஜ் இது ரைட் இங்கே அண்ணன் எவ்வளோ வெங்காயம் 300 ரூபா சின்ன வெங்காயம் தான் அண்ணா விற்கிறார் 300 ரூபா இது 250 இது கொஞ்சம் சின்ன அது கொஞ்சம் பெருசு 250 300 ரைட் இப்படியே இங்கே பார்ப்போம்
இங்கால கீரைக்கடைக்கு வந்து போவோம். கீரைக்கடையில் வந்து என்ன மாதிரி விலை நிலவரங்கள் என்று சொல்லி கேட்போம். அண்ணைய பிடிப்பு முருகா என்ன பைத்தங்க வித்தியாசமாக இருக்குது. எங்கிட்ட பைத்தங்க கம்புள்ள என்ன அதான் எங்கிட்ட பைத்தங்க வேறு அதானே. இது எவ்வளோ போகுது? 200. ரைட் 200. ரைட் ஓகே. இங்கே அம்மா மாட்டேன்ல கீரை எல்லாம் அமைக்கிற எவ்வளோ அம்மா கீரை போகுது? 100 கீரை முடியா? ரைட் 100 கீரை எப்படி எவ்வளோ பண்ண இது எவ்வளோ பண்ணாங்க நீ? 80 ரூபா. ரைட் 100 80 கீரை 100 இது 80 உதவல குறைச்சி தரலாமா என்ன? இனி என்ன எல்லாம் சந்தையில் பூட்டுற டைமாக போச்சுது. நாங்கள் நெடுக்க வாடுறாங்கல்ல இங்கே அம்மா மாஜி 50 ரூபா. இங்கே 50 ரூபா. ரைட் எவ்வளோ கருவேப்பம் இல்லை? 50 ரூபா. ரைட் கருவேப்பம் இல்லை 50 ரூபா. கீரை 100 ரூபா. பொன்னாங்கானி 80 ரூபா. இங்கே நல்ல பெரிய கீரையெல்லாம் இருக்குது. 50 ரூபா 60 ரூபா ஒவ்வொரு விலைகளுக்கு இருக்குது. இங்கேயும் கீரை அப்படிதான். இது என்ன இது கீரை? இது வெள்ளாரியா? கங்கு ரைட் ஒவ்வொரு தேத்தண்ணிக்கு போட்டு குடிக்கிறதா? எவ்வளோ மாங்காய் போகுது? மாங்காய் 50. இது என்ன பெரிய பிடிக்கிறா? பெரிய பிடி என்ன விக்கிய தண்டு இங்கே நல்ல நீட்டான தண்டா கிடக்கு. முத்தலோ இது முத்தலோ சோக்கானகிற அதான் நல்ல பெரிய பிடிக்குது. இலையில அம்மாக்கெல்லாம் வந்து விற்று கொண்டிருக்கிறோம். இப்படிதான் இன்றைக்கு வந்து சந்தை நிலவரங்கள் வந்து இன்றைக்கு இப்படித்தான் வந்து போகுது. ஓகே. வாழைக்குள்ள சந்தை இங்கே மாற்றியாச்சுண்ணே. வாழைக்குள்ள இங்கே மாற்றியாச்சுண்ணே. அங்கே இருந்தது இப்போ இதில் புது செட்டு போட்டு இங்கே வந்துட்டீங்க. நம்மள புது இடம் தந்தாச்சா? என்னம்மா இன்றைக்கு வாழைக்குள்ள என்ன விலை போகுது? இதில் என்ன விலை? 150 ரூபா. கதலி விலையும் போகுது. ஓகே. இப்போ இடம் வந்து மாற்றியாச்சு. இதில் மரக்கடை சந்தைக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய புது கொட்டகை ஒன்று போட்டு இப்போ இதில் வாழைக்குலைக்காரருக்கு வந்து பெரிய ஒரு இடம் ஒன்று ஒதுக்கி இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வியாபாரம் எல்லாம் முடிஞ்சுது. இப்போ ஆக்களெல்லாம் எடுத்த வாழைக்குலைகள் இருக்குது. நீ வந்து கொஞ்சம் இதில் வந்து ஏற்றுவாங்க. ஓகே இன்றைக்கு வந்து மருதநாமட புதுச்சந்தை மரக்கறிகள் வாழைக்குலைகள் இதில் என்னென்ன விலைகள் விற்குதுன்னு சொல்லி பார்த்துருப்போம். இன்றைக்கு கொஞ்சம் மரக்கறிகள் வந்து கொஞ்சம் விலை சில மரக்கறிகள்லாம் வந்து சரியான விலையாக இருக்குது. மற்றபடி ஒரு அளவில் வந்து போய்கொண்டிருக்குது. இன்றைக்கு கேட்டால் மொத்தத்தில் கொஞ்சம் விலை தான் மரக்கறிகள். ஓகே. காலை வந்து பார்த்துருப்பீங்க. காலை பற்றிய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். லைக் பண்ணி பாருங்கள். பார்க்க வந்து லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு வந்து காட்டும். இதோட வந்து காலை வந்து நிறைய செய்வோம். ஓகே பாய்.